2026 தேர்தலுக்கு பரப்புரை வேலைகளை திமுக அதிமுக கட்சிகள் முடக்கி விட்டிருக்கும் சூழல்ல சில கூட்டணி கட்சிகள் தங்களுடைய எதிர்ப்புகளை பொதுவெளியில வைக்கிறது அரசியல் வட்டாரத்துல பெரும் பேசும் பொருளா மாறி இருக்கு. அதிமுக கூட்டணியை விட திமுக கூட்டணியை பெரும் பலம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. ஆனா சில திமுக கூட்டணி கட்சிகள் தங்களுடைய அதிருப்திகளை பொதுவெளியில சொல்ல தொடங்கி இருக்கிறத உன்னிப்பா கவனிக்க வேண்டியிருக்கு. சில கட்சிகள் கூட்டணி மாற வாய்ப்பு இருக்கிறதாவும் கிசுகிசுக்கப்படுது. தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளோட கூட்டணி நிலைப்பாடு என்ன, அவர்களுடைய அரசியல் நகர்வுகள் எப்படி இருக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பாஜக, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிகளை தவிர சொல்லக்கூடிய அளவுக்கு வேற எந்த கட்சிகளும் இல்லை. ஆனா இந்த கூட்டணிக்குள்ள மாறுதல்கள் இருக்குமா அப்படிங்கிறது திமுக கூட்டணி கட்சிகளை பொறுத்தே அமையும்னு அரசியல் வட்டாரத்துல பேசிக்கிறாங்க. திமுக கூட்டணியில விசிகே, மதிமுக, மார்க்சிஸ்ட், காங்கிரஸ் கட்சிகள்னு ஒரு பட்டாளமே இருக்கு. தேர்தல் நெருங்கி வருவதனால சில கட்சிகள் தங்களுடைய பேரத்தை இப்பவே தொடங்கி இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. திமுக கிட்ட கூடுதல் தொகுதிகள் வாங்குவோம்னு வெளிப்படையாவே சொல்லிட்டு வராங்க. குறிப்பா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் சண்முகம் சமீபத்துல கொடுத்த ஒரு நேர்காணல்ல 2021 தேர்தல்ல பாஜகவை தமிழ்நாட்டுல அண்ட விடக்கூடாதுங்கிறதுக்காக திமுக கூட்டணியில வெறும் 6 தொகுதியில மட்டுமே நாங்க போட்டியிட்டோம், 2026 தேர்தல்ல அது தொடராதுன்னு வெளிப்படையா சொல்லியிருக்காரு. அதோட நாங்க அதிகமான தொகுதிகள் திமுக கிட்ட கேட்போம்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம திமுக ஆட்சி பத்தியும் சில அதிருப்திகளையும் முன் வச்சிருக்காரு. தொழிலாளர்களை மையப்படுத்தின பிரச்சனைகளை நாங்க போராடிதான் நீதி கேட்க வேண்டியதா இருக்கு. திமுக ஆட்சியிலையும் நாங்க சும்மா இல்ல, எப்பெல்லாம் தப்பு நடக்குதோ நாங்க அதுக்கு எதிராக குரல் கொடுத்துட்டு வரோம்னு சொல்லியிருக்காரு சண்முகம். கூடவே விஜய் கட்சியை பத்தியும் பேசிய சண்முகம் 2026 தேர்தல்ல விஜய் எடுக்க போற நிலைப்பாடு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கும்னு சொல்லியிருக்காரு. விஜய் அதிமுக கூட கூட்டணிக்கு போனா திமுகவுக்கு பெரும் சவாலா இருக்குன்னு பேசியிருக்காரு. இவரோட இந்த பேச்சுக்கள் திமுக வட்டாரத்துல சிறிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது ஒரு புறம் இருக்க, விசிக 2026 தேர்தல்ல டபுள் டிஜிட் தொகுதிகளை போட்டியிட திட்டமிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. அதுக்கான சிக்னலையும் அப்பப்ப வெளிப்படுத்திட்டு வராரு திருமாவளவன். பாமக உட்கட்சி பூசல் நிலவி வரும் இந்த சூழல்ல ராமதாஸ் தலைமையிலான பாமக திமுகவோட கூட்டணி வச்சுக்குவோம் அப்படின்ட்டு ஒரு தரப்பு சொல்றாங்க. இத பத்தி திருமாவளவன் கிட்ட கேட்டப்போ பாமக திமுகவோட கூட்டணி வச்சுக்கிட்டா விசிக கண்டிப்பா கூட்டணியில இருந்து வெளியேறின்னு பகிரங்கமா சொல்லியிருக்காரு. இருந்தாலும் திமுக தலைமை பாமகவை கூட்டணிக்கு கொண்டு வர விரும்பதா சொல்லப்படுது. இதுல ஒரு பகுதியாதான் செல்வ பெருந்தகை சமீபத்துல ராமதாஸை சந்திச்ச போது இது விசிகாக்கு மட்டும் இல்லாம காங்கிரஸ்ல இருக்க சிலருக்குமே பிடிக்கலையாம். இந்த விவகாரத்தை பத்தி விசிக எம்பி ரவிக்குமார், காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் தங்களுடைய சமூக வலைதள பக்கங்கள்ல கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்த சூழல்ல மதிமுக அதிமுக பாஜக கூட்டணிக்கு போக இருப்பதா சொல்லப்பட்டுச்சு. அதுக்கான பேச்சுவார்த்தையும் மறைமுகமா நடப்பதா தகவல் வெளிவந்த சூழல்ல மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ 2026 தேர்தல் கண்டிப்பா திமுகவோட தான் கூட்டணின்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் சில அரசியல் நோக்கர்கள் வைகோவின் நிலைப்பாடு வரும் காலங்கள்ல மாறலாம்னு சொல்லியிருக்காங்க. திமுக தலைமை தேமுதிகவை கூட்டணி கட்சிக்குள்ள கொண்டு வர முயற்சிப்பதா சொல்லப்படுது. திமுக கூட்டணிக்குள்ள மேலும் சில கட்சிகள் வரலான்னு சமீபத்துல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொன்னது குறிப்பிடத்தக்கது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, திமுக தங்களுடைய பரப்புரை திட்டங்களை அறிவிச்சு தேர்தல் வேலையை தீவிரப்படுத்திட்டு இருக்காங்க. திமுக தலைவர் ஸ்டாலின் ஓரணியில் தமிழ்நாடு என்கிற சுற்றுப்பயண திட்டத்தையும் தொடங்கி வச்சிருக்காரு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற தலைப்புல ஜூலை 7 முதல் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்காரு. தமிழ்நாடு தேர்தல் களத்தில் முதல் முறையா களமிறங்க இருக்கும் விஜயின் தமிழக வெற்றி கழகமும் தேர்தல் வேலையை தொடங்கி இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. தமிழ்நாட்டை 10 ஜோனா பிரிச்சு கிட்டத்தட்ட 10,000 கிராமங்களுக்கு நேரடியா சென்று பரப்புரை நடத்த திட்டமிட்டிருக்கு தாவேகா. விஜய் அதிமுக பாஜக கூட்டணிக்கு போகலான்னு சில தகவலும் இருக்கிறதுனால அவருடைய நிலைப்பாடு 2026 தேர்தலுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கிறதா பார்க்கப்படுது. 2026 தேர்தலை ஒட்டி தமிழ்நாட்டோட அரசியல் களம் சூடு பிடிக்க தொடங்கி இருப்பதை பத்தி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.